ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் ரொம்பவே ரசித்த ஒன் டேல நடந்த சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நருட்டோ ட்ரைனிங்கில் நடந்த சம்பவம் தான் அது. 1-on-1 ரவுண்ட் வச்சுருப்பாங்க. எல்லோருமே சாஸ்கே காரா ஃபைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஃபைட்டுக்காக தான் ஒரோச்சிமாருவும் வந்திருப்பான். கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் வரும்ல, அங்கே எல்லோரும் எதிர்பார்த்தது சூரியவர்தனோட சிலை, ஆனால் அங்கே இருந்தது கருடனோட சிலைன்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு நருட்டோ பொழந்து கட்டியிருப்பான். நருட்டோ சீரீஸ் பார்க்க ஆரம்பித்த டைமில் நருட்டோவை பார்க்கும்போது ஒரு ஆர்வக்கோளர் மாதிரி, அதே சமயம் சாஸ்கே அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தனா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். சில சீன்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் இந்த சைடு நெஜியை பார்க்கும்போது ஒரு டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி பயங்கரமான ஃபார்மில் இருந்திருப்பான். நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நருட்டோவை பார்த்து நினச்சிருப்பான். நானும் ஈஸியாக நெஜி ஜெயிச்சிருவான்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி சாஸ்கே ஃபைட்டுக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெஜி விசஸ் நருட்டோ ஃபைட் ஸ்டார்ட் ஆகும்போது நெஜி போட்டு நருட்டோவை பொழந்துக்கிட்டு இருப்பான். ரைட்ரா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது நருட்டோ ஸ்டாண்ட் பை ஆக ஆரம்பிப்பான். அப்போ என்னோட நிலமையும் ஹினாட்டாவோட நிலமையும் ஒன்று தான். பிகாஸ் எனக்கு அப்போ நெஜியும் பிடிக்கும், நருட்டோவும் பிடிக்கும். ஸோ இந்த ஃபைட் லாஸ்ட்டில் அவ்வளோதான் நருட்டோ தோத்துட்டான்னு நினைக்கும் போது ஒரு மூவ் கொடுத்து நருட்டோ ஜெயிக்கிறத பார்க்கும்போது எவ்வா செதறிட்டேன். அங்கே இருந்த ஆடியன்ஸ் மாதிரி என்னாலையும் அதை நம்பவே முடியல. அப்படி ஒரு ஸ்கெட்சு. சென்னை எக்ஸ்பிரஸில் ஷாருக் கான் அடிக்கடி சொல்கிற வேர்டு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் காமன் மேன்னு சொல்லுவாப்பில். அந்த டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக ஜெயிச்சிட்டான். ஆனால் இது சாம்பிள் தான். சாஸ்கே ஃபைட்டு இன்னும் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினச்சி ஆர்வமாக பார்க்கும்போது ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகி காரா உடம்புல ஃபார் த ஃபஸ்ட் டைமாக பிளட்டை காரா பார்த்து கத்துவான். அந்த மூமெண்ட்டை டப்பிங் பண்ணவன் என்னத்தை இழுத்துட்டு கதறியிருப்பான்னு தெரில. அப்படி இருக்கும். நருட்டோவா மாசு, சாஸ்கே கிங்குடா அப்படிங்கிற டெம்ப்ளேட் தான் அது. ஆனால் அந்த ஃபைட்டு முழுசாக நடக்காது. ஏன்னா ஒரோச்சிமாரு அங்கே சருட்டோபியை போட்டுத்தில் வந்திருப்பான். ஸோ காரா அங்கே இருந்து போவான். அவன் பின்னாடியே சாஸ்கேவும் துரத்திட்டு போவான். மயங்கி இருந்த நருட்டோவும் எந்திரிச்சு சாஸ்கே பின்னாடி ஓடுவான். இன்னும் செம்மையாக இருக்க போகுதுன்னு ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தேன். சாஸ்கேக்கும் காராக்கும் நடக்கிற ஃபைட்டு ஒரு கட்டத்தில் நருட்டோ வெர்சஸ் காரான்னு மாறும். சாஸ்கே ஆலேயே முடியல, இவன் என்னடா பண்ண போகிறான், ககாஷி தான் வந்து காப்பாற்றுவாருன்னு நம்பிட்டு இருந்தேன். பிகாஸ் காரா கேரக்டர் அப்படியே ஒரு வில்லனிசமாக இருக்கும். இந்த ட்ரைனிங்கில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் புகுந்து வரணும்னு ஒரு டாஸ்க் இருக்கும். அதில் காராவும் அவன் டீமும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருப்பாங்க. 1 hour 37 minutes வந்திருப்பாங்க. இட்டாச்சியை 5 மணி நேரம் கழித்து தான் வந்திருப்பான். ஆனால் இட்டாச்சி தனியால் தான் வந்திருப்பான். இன்கேஸ் அவனுக்கு டீம் கொடுத்துருந்தா சீக்கிரமாக வந்திருப்பானோ என்னவோ. பட் காரா இட்டாச்சியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பான். இதே மாதிரி காராக்கு பில்டப் மூமெண்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி டெரராக ஃபீல் ஆகும். இப்படிப்பட்ட காராவை எப்படிடா சமாளிக்க போகிறேன்னு நினைக்கும்போது உனக்குள்ளே இருக்கிற மிருகம் தான் எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்குன்னு நருட்டோ சொல்லாமல் செஞ்சுட்டு காராவையும் டிஃபெக்ட் பண்ணிடுவான். இதை பார்த்த சாஸ்கேவே மிரண்டுருவான். எல்லாம் முடிச்சுட்டு நருட்டோ அவனோட ரொம்பவே பவர்ஃபுல்லான டாக்னோ ஜுட்ஸை போட்டு காராவையும் அப்போ மாற்றிருப்பான். நருட்டோ விசஸ் நெஜி இன்டர்வல் பிளாக்னா நருட்டோ விசஸ் காரா கிளைமேக்ஸ். இந்த 2 சம்பவமும் ஒரே நாளில் தான் நடந்திருக்கும். இந்த எபிசோட்லாம் ஒரே வீடியோவாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு என்னென்ன சீன்ஸ்லாம் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், பபாய்.